வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் முழுக்க மூட்டு வலியை தவிர்க்கக்கூடியதும் கியூர் பண்ணக்கூடிய உணவு வகைகளை பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன உணவு வகை அப்படின்றத நம்ம டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர்? இன்னைக்கு அரிசி விதையை வச்சு ஒரு இனிப்பு உருண்டை செஞ்சிடலாம். ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லக்கூடியது பல நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு உருண்டை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது மூட்டு வலியிலிருந்து எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்கிறது நம்ம சில விஷயங்கள் அடிப்படையில் சொல்ல போகிறோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலம் முன்னாடியே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அரிசி விதைன்னு அதனுடைய தமிழ் பெயர். ஆனால் உலகம் முழுவதும் இன்றைக்கி இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் காரணம் அப்படின்னாச்சுன்னா புற்றுநோய் தடுக்கிறதுல அல்லது புற்றுநோய் வந்தவங்களுக்கு சிறப்பான உணவாக இது இருக்கிறதா இக்கால ஆய்வுகள் சொல்லுது. அப்படி வரும்போது இதில் சில விதமான நுட்பமான பொருட்கள், அமினோ அமிலங்கள், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான சில சிறப்புமிக்க உட்பொருட்கள் அதில் இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த உணவாக ஆய்வியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி அடிப்படையில் நம்ம இதை எப்படி இந்த மூட்டு வலிக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னாச்சுன்னா இந்த மூட்டு வலி ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணிகள் ஏராளமான இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த காரணிகளை முழுமையாக தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஃப்ளாக்ஸ் சீடுக்கு உண்டு. குறிப்பாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆட்டோ இம்யூனிட்டி, உடல் எதிர்ப்பாற்றல் மாறுபாடுகளால் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள், சிறு மூட்டுகளில் மடக்கி நீட்ட முடியாமல் தன்மை, சில சமயம் ஜுரம் வர்றது, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் அந்த நோயில் வரும். இந்த எதிர்ப்பாற்றல் மாறுபாடுகளை சரிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இக்கால விஞ்ஞானத்துக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அந்த மாதிரி நிலையில் இந்த ஃப்ளாக்ஸ் சீடை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அவங்க எந்த விதமான மருத்துவ முறைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி இந்த ஃப்ளாக்ஸ் சீடு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு அவங்களுக்கு அந்த எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து பயன்படுத்திட்டு இருக்கும்போது எதிர்ப்பாற்றல் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை கொஞ்சம் சரிப்படுத்துகிற வேலை முதல்ல செய்யும். இந்த வியாதி இருக்கும்போது இந்த ருமட்டாய்டு மாத்திரம் இல்லாமல் மூட்டு வலி ஏற்படுத்தக்கூடிய பல நோய் நிலைகள்லையும் சரி ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை வேகமாக சரி பண்ணி இயற்கையான மாதிரி அந்த மூட்டை கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஃப்ளாக்ஸ் சீடுக்கு உண்டு. இந்த ஃப்ளாக்ஸ் சீடை உள்ளக சாப்பிட்டாலும் சரி அல்லது நல்ல களி மாதிரி அரைச்சி மேலே பத்து போட்டாலும் சரி இதே தன்மை கிடைக்கும். மூட்டு வீக்கம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா உளுந்தோடு சேர்த்து இந்த அரிசி விதையை நல்லா அரைச்சி மேலே பத்து மாதிரி போடுவோம். போட்டாச்சுன்னா அந்த வீக்கம் வேகமாக குறையும். உள்ளுக்கு சாப்பிட்டாலும் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க, நோய் ஏற்படுத்துறதுக்கு காரணி என்னவாக இருந்தாலும் சரி அந்த தாவிதத்தை வேகமாக நீக்கக்கூடிய தன்மை இந்த ஃப்ளாக்ஸ் சீடுக்கு உண்டு. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃப்ளாக்ஸ் சீடோ சேர்த்து அந்த அரிசி விதையோடு சேர்த்து பாசி பயிறு சேர்த்து வறுத்து ஒரு உருண்டை மாதிரி பண்ணிட போகிறோம். இதில் நெய் வரும், சுக்கு ஏலக்காய் வரும், பனை வெல்லம் சேர்க்க போகிறோம். அந்த காஞ்ச திராட்சையை நெய்யில் வறுத்து இதோட போட போகிறோம். சுவை கூட்டுறதுக்காக நம்ம சேர்த்தாலும் கூட அதனுடைய உட்பொருட்களும் இதில் வந்து நல்ல விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப ஊட்டம் அளிக்கக்கூடியதாக இருக்கும், சுவை உடைய ஒரு உருண்டையாக இருக்கும். அதனால் சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இது அமையும். அதனால் இந்த ஃப்ளாக்ஸ் சீடை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதை வந்து பொடி பண்ணி சிலர்லாம் வந்து அந்த டேஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க, எப்படியாவது வியாதி சரியான போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு கடன்னு மென்று சாப்பிட்டு இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி விதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் போதும் டப்பாவில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்பப்போ எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலர் வந்து அவங்க சுவைப்பட இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அது எவ்வளவுதான் நன்மை இருக்குன்னு நம்ம சொன்னாலும் கூட சுவையாக கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த உருண்டை. இந்த அரிசி விதை இனிப்பு உருண்டையை வந்து எப்படி செய்யறதுன்னு நான் நேயர்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வந்துருக்கோம். ஓகே நேயர்களே, அரிசி விதை இனிப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரிசி விதை இனிப்பு உருண்டை. ஸோ அரிசி விதை இனிப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி விதை இனிப்பு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி விதை, சுக்கு, ஏலக்காய், காஞ்ச திராட்சை, பாசிப்பருப்பு, நெய், பனவெல்ல பாகு. ஸோ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டீங்க. அடுத்ததாக இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம அரிசி விதையும் பாசிப்பருப்பையும் வந்து ரெண்டுமே சேர்த்து வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ தட் பொடி பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆன உடனே அரிசி விதை போட்டுடலாம். பாசிப்பருப்பு,
இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாசி பருப்பும் சரி, அரிசி விதையும் சரி, ரொம்பவே மெடிசினல் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த அரிசி விதைக்கு வந்து ஏகப்பட்ட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அரிசி விதை இப்போ மூட்டு வலிக்காக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். பட் வெயிட் ரிடக்ஷன், அப்புறம் பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இது அமையுது. ஸோ இந்த கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ரிசல்ட் தான் இந்த அரிசி விதையெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தருணத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை நம்ம பொடிச்சு எடுக்க போகிறோம். ஸோ மிக்சியில் போட்டு இதை ஆற வச்சிடலாம். ஸோ இந்த கலவையை மிக்சியில் போட்டுடலாம். ஸோ இந்த அரிசி விதையும் பாசிப்பருப்பும் வந்து நல்லா வறுத்ததை வந்து நம்ம ஆற வைக்கிறதுக்காக சைடில் வச்சிடலாம். இது ஆறுற இந்த கேப்பில் நம்ம இந்த காஞ்ச திராட்சையை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஸோ பேன் ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துடலாம். ஸோ இதோட காஞ்ச திராட்சை நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஸோ காஞ்ச திராட்சை வந்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ காஞ்ச திராட்சையை வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சாச்சு. அதே மாதிரி இது ஆறுற இந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசி பருப்பையும் அரிசி விதையும் வந்து நம்ம பொடிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த பொடியை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட சிறிதளவு ஏலக்காய், நம்ம இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் போடுறோம். சிறிதளவு சுக்குத்தூள். இப்போ இந்த கலவையோட நம்ம வந்து பனவெல்ல பாகு சேர்க்க போகிறோம். ஸோ அந்த உண்டு பிடிக்கிற பதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அரிசி விதை இனிப்பு உருண்டை வந்து இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நேயர்களே, அரிசி விதை இனிப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக நம்ம நேயர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், தினேஷ் சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவருக்கு வந்து இப்போ கால் ஆணி, அந்த கால் ஆணி அப்படின்ற பிரச்சனை இருக்கா. இப்போ டாக்டர் கிட்டலாம் வந்து போய் செக்கப்லாம் பண்ணியிருக்காரு. பட் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் ஆப்ரேஷன் பற்றி கொஞ்சம் பயப்படுறாரு. ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை அதை தீர்க்கிறதுக்கு வந்து வேற இந்த மாதிரி இயற்கை வழிமுறையிலேயே வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கார் டாக்டர். இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் சரிப்படுத்துறதுக்கான சித்த மருந்துகள் இருக்குது. ஆனால் எந்த அளவில் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத நேரில் பார்த்து செய்யலாம். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இதில் சிரட்டை தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, அல்லது வந்து காலாணிக்கான ஒரு களிம்புலாம் நம்ம வச்சுருக்கோம். அது எதுக்கு அவருக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து, அதனுடைய தன்மைகளை பார்த்துட்டு அதை நம்ம பண்ணுவோம். அது பண்ணுறது மூலமாக அது ஆப்ரேஷன் பண்ணாமலே சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி
அதை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவரை பார்த்து அவர் ஆலோசனை பெற்றுட்டாருன்னா அதை ஈஸியாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்ததா வந்து செல்வமணி வயலூர்ல இருந்து எழுதியிருக்காரு. அதாவது அவங்க குழந்தைகளுக்கு வந்து பசி அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. பசி எடுக்க மாட்டேங்குதுன்றாங்க. உணவு ஏதாச்சும் குடுத்தா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஸோ இந்த பசிய தூண்டக்கூடிய நிறைய டானிக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அவரு வந்து அது குடுக்குறதுக்கு விருப்பப்படல. இயற்கை வழியிலேயே வந்து ஏதாவது அந்த மாதிரி அதாவது பசிய இன்டியூஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இந்த காலத்தில் சின்ன குழந்தைகளுக்கு பசி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து எப்போதுமே வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்களை வச்சுருக்கிறது, வெளியில் விளையாடுறதுக்கே அனுப்புறதில்ல. அதே மாதிரி வெயில் உடம்புல படாமலே இருக்குது. எங்கே போனாலும் சரி அவங்கள போத்தி நல்ல பாதுகாப்பாக வளர்க்குறோங்கிற பேர் வெளியில் அவங்கள வந்து ரொம்ப ஒரு பொம்மை மாதிரி வளர்க்குறாங்க. ஓகே. அது வந்து பசி குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்தபடியாக நாம் வந்து எண்ணெய் குளியல், குழந்தைங்களுக்கு இருந்தே எண்ணெய் குளியலை நம்ம பயன்படுத்தணும். நல்ல உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சி கொஞ்சம் இளம் வெயிலில் அதுங்களை கொஞ்சம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிப்பாட்டுறது. இது கொஞ்சம் பசி ஆர்வத்தை தூண்டும். அதே மாதிரி 4 மாதத்துக்கு ஒரு முறை விளக்கெண்ணெய், இஞ்சி சாறு, தேன், நம்ம வேதி மருத்துவம் சொல்கிறோம் இல்லையா, அந்த முறையில் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 2 வயசு அப்படின்னாச்சுன்னா 1 தேக்கரண்டி விளக்கெண்ணெய், 1 தேக்கரண்டி இஞ்சி சாறு, 1 தேக்கரண்டி தேன், இந்த கலவை அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் பேதியாகும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு உப்பு இல்லாத கஞ்சி மாத்திரம் கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வழக்கமாக கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பசி இல்லாத போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அடிக்கடி திட உணவுகள் கொடுக்குறது. காலையில் நல்ல இட்லி கொடுத்துருப்பாங்க, உடனே இந்த கடையில் கிடைக்கக்கூடிய தின்பண்டங்கள் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது. அப்புறம் வெள்ளை ஜீனியில் செய்த அந்த உணவுகள், பிஸ்கட் மாதிரியான பொருட்கள், இதெல்லாம் இடையில சாப்பிட்றதுனால பசி குறைஞ்சி போயிடுது. அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடணும்னு குழந்தைங்களுக்கு விருப்பம் வரும், அது கொடுக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முதல்ல இனிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உணவு கொடுத்துட்டு பின்னாடி அதை வாயை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் விளையாட விடணும். இந்த மாதிரி தன்மை. இதை தாண்டி அவங்களுக்கு பசி வரலை அப்படின்னாச்சுன்னா ஒரு சின்ன எளிய ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன், இதை அவங்க முயற்சி பண்ணலாம். சுக்கு, மிளகு, கிராம்பு, இந்துப்பு, இந்த 4 சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு மெல்லிசான துணியில் வடிகட்டி மெல்லிய பொடியாக வச்சுக்கணும். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 2 சிட்டிகை அளவுக்கு தேனில் கலந்து நாக்கில் தடவிட்டே வரணும். ஒவ்வொரு வேளை உணவு சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் இதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து சரியாகும். நான் சொன்னது 4 பொருட்கள்: சுக்கு, மிளகு, கிராம்பு, இந்துப்பு. இந்துப்பு ஒருவேளை கிடைக்கலன்னா கல்லுப்பு போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதாவது நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரிசி விதை இனிப்பு உருண்டையை பற்றி பார்த்தோம். அண்ட் அது எப்படி செய்கிறதுன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான டிஷ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.